எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், யோகத்தில் இப்படியும் அனுபவம் ஆகுமா? ஒரு ஆத்மா சொல்றாரு, அவருக்கு அமிர்த வேலை யோகா செய்யவே முடியல அப்படின்னா, எழுந்துக்கிறாரு, உட்கார்றாரு, நினைவு பண்ண ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அனுபவங்கள் ஏற்பட மாட்டேங்குது. அதே காலையிலையோ மதியமோ சாயந்தரமோ இறைவனை கனெக்ட் பண்ணும்போது நல்லா கனெக்ஷன் கிடைக்குது, எனக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்படுது. அமிர்த வேளையில் நடக்க மாட்டேருந்து, ஆனால் ஒரு நாள் பொழுதுல நல்லபடியாக நடக்குது. இது ஏன் அப்படி நடக்குது? வேறு அடுத்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்படுதா? இப்படியெல்லாம் அவர் ஆத்மா கேள்வி கேட்டிருக்கார். அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். நானும் 14 வருஷமாக ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்ததே இல்லை என்கிட்ட. ஓகேவா? இதில் ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது. அதாவது புரிஞ்சுக்கிறதுக்கே, அந்த கேள்வி புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்களேன், இப்போ நீங்கள் கார் ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கே ஓட்ட கற்றுப்பீங்க? காலியான ரோட்டில் ஓட்ட கற்றுப்பீங்க, கரெக்டாக? அப்புறம் ஒரு தைரியம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு பிஸியான டிராஃபிக் இருக்கிற இடத்துல வண்டி ஓட்டுவோம், கரெக்டாக? எல்லோரும் அப்படி தானே பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு பிஸியான ரோட்டில் வண்டி ஓட்ட முடியும், எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் காலியான ரோட்டில் தான் எனக்கு வண்டி ஓடுறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயோ இடிக்குதில்ல, கேட்கும்போது லாஜிக்கு இடிக்குதில்ல. அமிர்த வேளையில், அதாவது 4-4:45 போல் எழுந்து நினைவு பண்ண சொல்கிறதோடைய லாஜிக்கே என்னென்னா, எண்ணங்களோட டிராஃபிக் கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பாரதத்தில் இப்போ இன்றைக்கி பாரதத்தோட ஜனத்தொகை 140 கோடின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 4-4:45 எழுந்து நினைவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் இந்தியாவோட பாக்கி எல்லா ஜனத்தொகையும் தூங்கின்னு தான் இருக்கும் இல்லையா? ரெஸ்ட்டில் எடுத்துகிட்டு இருப்பாங்க, எழுந்துட்டு இருக்கவே மாட்டாங்க. இப்போ அந்த நேரத்தில் நம்ம இறைவனை எழுந்து கனெக்ட் பண்ணும்போது இந்த எண்ணத்தோட டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும். ஈஸியாக மெடிடேஷன் கிடைக்கணும், அனுபவங்கள் ஆகணும், கரெக்டாக? 6 மணிக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில் திறந்துடுது, சர்ச்சு திறந்துடுது, மசூதி திறந்துடுது, குருத்வாரா திறந்துடுது, வழிபாடு ஸ்தலங்கள்லாம் ஓப்பன் ஆகிடுது. நிறைய பேர் வீட்டிலே 6 மணிக்கெல்லாம் எழுந்து பூஜை பண்ணுறேன்ற பேரில் உட்காந்துடுறாங்க. அப்படின்னா என்ன? கோடான கோடி மக்கள் இறைவனை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அந்த டைம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போமே, கோடான கோடியில் நீங்களும் ஒருத்தர் தான். எவ்வளோ பெரிய கியூ இருக்குது. பரமாத்மா நம்மளை ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறதுனால தான் அவர் என்ன சொல்கிறார், நீ 4 மணிக்கே வந்துரு, நம்ம 2 பேரும் பேசுவோம், நான் உங்கள் பெட்ரூமுக்கே வரேன், நம்ம பேசிக்கலாம் அப்படின்றார். மெடிடேஷனில் வேறு என்ன சொல்கிறாரு, நீங்கள் தொடர்ச்சியாக 3 மாதம் அமிர்த வேலை பண்ணவே இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிடுறேன்னு சொல்கிறார். ஓகேவா? ஸோ நம்மளை ரொம்ப ஸ்பெஷலாக இறைவன் பார்க்கறதுனால தான் அமிர்த வேலை யோகா பண்ண சொல்கிறார். ஓகேவா? இல்லைன்னா நம்மளும் பக்தி பண்ணுற மாதிரி 6 மணிக்கு மேலே, பகலில் 6 மணிக்கு மேலே, நைட்டு 10 மணிக்கு படுக்க போகிறோம், 10 மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். பரமாத்மா நம்ம ரொம்ப 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 ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறதுனால தான் அமிர்த வேலையை அவங்க பண்ண சொல்கிறார். இப்போது நமக்கு அடுத்த கேள்வி என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த ஆத்மாவால் அமிர்த வேலை அனுபவம் ஆகலை அப்படின்னு யோசித்து பார்த்தா நமக்கு கிடைக்கிற ஐடியா என்னவா இருக்குன்னா, அவர் நைட்டு தூங்க போகிறது லேட் ஆகுதோ, 11 மணி 12 மணிக்கு படுக்கிறாருன்னு வச்சுப்போமே. சில பேர் படுக்கிறாங்க, அப்படி இப்போவும் படுக்கிறாங்க அந்த மாதிரி. அப்போது ஒரு 3:30 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துக்கிறது நடக்கிற காரியம் கிடையாது. ஏன்னா ஒரு 11 மணிக்கு படுத்தா அவருக்கு படுக்கிற டைம் என்ன, டோட்டலாக அவர் தூக்கம் வர டைம் என்ன, 4-4:30 அவர் தான் கிடைக்குது. இது அவங்களுக்கு பத்தாது. ஏதோ அலாரம் வச்சார், எழுந்துட்டார், உட்காந்துட்டாருன்னு வச்சுப்போமே. அப்போ இந்த உடல் அதை அப்படியே இழுக்கும், அதுக்கு தூக்கத்தின் பக்கம் இழுக்கும். இங்கே பாருங்களேன், இந்த நினைவே என்ன பண்ணுறோம், ஆத்மாவை நான் புரிதலில் இருந்து ஆத்மாவை என்ன பண்ணுறோம், இங்கேருந்து சாந்தி தாமத்துக்கு அனுப்புகிறோம். அப்படி அனுப்பும்போது இறைவனை சாந்தி தாமத்தில் நினைவு பண்ணுறான் அன்பா. இதுதான் மன்மனாபவ. அப்போது ஃபுல் பாடியை நீங்கள் அப்படியே ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னு, அதான ஐடியா அமிர்த வேளையில். அப்போ உடல் என்ன நினைக்கும், நம்ம தூங்க சொல்கிற நம்மளும் தூங்கிடும், அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அமிர்த வேளையில் எழுந்து தூங்குறதுனால மெடிடேஷன் வரலாம். இதுதான் மெயின் காரணமாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்டவங்கெல்லாம் என்ன பண்ணணும், 9-9:30 படுக்க போயிடணும். அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை செட் பண்ணிக்கணும். இந்த ராஜயோக வாழ்க்கையில் 4 விஷயம் பண்ண சொல்கிறாங்க. ஒன்று, அமிர்த வேளையில் எழுந்து இறைவனை நினைவு பண்ண சொல்கிறது, வாணியை படிக்க சொல்கிறது, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறது, சேவை பண்ணுறது. நம்மளுடைய தினச்சரியா டெய்லி ஆக்டிவிட்டியை
இதுக்கு செட் ஆகிற மாதிரி மாற்றிக்கணும். இது ஒவ்வொருத்தருடைய கடமை. பாருங்களேன், நான் அமிர்த வேலை 3:30 எழுந்துக்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் வீடியோ போட ஆரம்பித்தேன். ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். அதனால் என்ன ஆச்சு, டெய்லி என் வீடியோவும் வருது, டெய்லி என்னால் அமிர்த வேலையும் பண்ண முடியும். ஸோ அமிர்த வேலை கட் ஆகலை. ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் நான். வாணி தினசரி படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் 2 வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணோம், ஒரு டெலகிராம் குரூப் க்ரியேட் பண்ணோம். அதில் வந்து டைட்டில், கேள்வி பதில், தாரணை, வரதான ஸ்லோகன் படித்து அதில் போடுறோம். ஓகேம்மா. காலம்புரை வாக்கிங் போகும்போது என்ன பண்ணுறோம், MP3 போட்டு ஃபுல் வாணி கேட்டுறோம். சாயந்தரம் வந்து ஜூமில் கிளாஸ் நடத்துகிறோம். அங்கேயும் இந்த டைட்டில், கேள்வி பதில், தாரணை, வரதான ஸ்லோகன் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆத்மாக்கள் நம்மக்கிட்ட கேட்குற கேள்வியை நம்ம அங்கே கேட்டு ஒரு டிஸ்கஷன் ஃபாரம் மாதிரி வச்சு நிறைய பேருடைய அனுபவங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளும் சொல்கிறோம். ஓகேவா. அதனால் நினச்சி வாணி படிக்கிறதுன்றது எனக்கு மிஸ் ஆக மாட்டேறது. பரமாத்மா ஸ்ரீ சொல்கிற ஸ்ரீமத்தெல்லாம் வந்து எவ்வளோக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ, ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ளே ஒரு முன்னேற்றம் எனக்கு தெரியுது. சேவை, நான் பண்ணுற ஒரே சேவை உங்களுக்கு நல்லா தெரியும். யூடியூப் சேவை பண்ணுறேன். என்ன போல் வாழ்வுன்னு ஒரு சீரீஸ் நடத்துகிறோம். ஓகே, இந்த மாதிரி சேவைலாம். ஸோ இப்படி 4 விஷயங்களும் செய்கிற மாதிரி என் வாழ்க்கையை நான் மாற்றி அமைச்சுக்கிட்டேன். எனக்கு இப்போ எல்லாமே செட் ஆகிடுச்சு. அது நீங்களும் பண்ண வேண்டிய விஷயம் உங்களுது. இப்போ உங்கள் வேலை பலூலால் நீங்கள் வந்து நைட்டு படுக்க வரும்போது 10, 11 ஆகிடுதுன்னா, நீங்கள் அந்த வேலையை வேறு மாதிரி ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். வேறு எப்படிப்பட்ட வேலை பண்ணால் நம்ம வந்து 9 மணிக்கே படுக்க போக முடியும் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள். நான் இத்தனை வருஷத்தில் எனக்கு அமிர்த வேலை வரல, ஆனால் நாள் பொழுதில் எனக்கு ஈஸியாக வருதுன்னு சொன்னவங்கள நான் கேட்டதே கிடையாது, கேள்விப்பட்டது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் கேள்விப்படுறேன். இப்படி இருக்கலாமா இருக்கும் எனக்கு தெரியல. எனக்கெல்லாம் அமிர்த வேலை ஈஸியாக வருது, 3 நாளும் ஈஸியாக வருது. எனக்கு வந்து ஒன்றும் பெரிய டஃப்பாக தெரியல. ஏன்னா நம்ம 14 வருஷமாக பண்ணுறேன் இல்லையா, அதுதான் காரணமாக இருக்கலாம். ஓகே. ஆனால் உண்மை என்னென்னா, அமிர்த வேலை கிடைக்கிற கனெக்ஷனுடைய அந்த குவாலிட்டி மாதிரி இல்லை முழு நாளில் எப்பா பண்ணும்போது. இதுதான் என்னோடய நிலைமையாக இருக்குது. ஓகேவா. இது அப்படியே ரிவர்ஸாக இருக்குது அந்த ஆத்மா கேட்குற கேள்வி. வீடியோ பார்க்குற நீங்கள், இது ரொம்ப சாதாரண விஷயங்க, அமிர்த வராமல் இருக்கணும் இருப்பாங்க. நாங்கள் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணும்போது எப்போ நினைவு பண்ணால் என்ன, நினைவு பண்ணிட்டா போகாதா அப்படிலாம் பதில் வந்தது. தயவுசெய்து பாருங்களேன், அமிர்த வேலை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே. எனக்கு மதியானத்து மேலே பண்ணால் நல்லா வருது, அங்கே அனுபவம் ஆகுது, அதனால் நான் அமிர்த வேலை நான் பண்ணலை அப்படின்லாம் நீங்களாக முடிவு பண்ணுறது கரெக்டு கிடையாது. ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன சொல்கிறாரோ அதுதான் ஃபைனல். ஓகே. ஒரு தகவல், எப்படி நம்ம யூடியூப் வீடியோலாம் போடுறோமோ அதே மாதிரி ஒரு கிளப் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. ஓகே. ஒரு பிரதர் தான் அது நடத்துகிறாரு, ரொம்ப விமர்சையாக பண்ணுறாரு. தமிழ்நாடு, இந்தியா லெவலில் ஆத்மாக்களெல்லாம் கூப்பிட்டு வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. அவங்க ஒரு புதுசாக ஒரு முயற்சி ஒன்று பண்ணுறாங்க. அது என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதாவது என்னென்னா, தினசரி வந்து ராத்திரி இந்திய நேரப்படி 8:30, 9:30 அந்த டைமில் வந்து அவ்வக்த வாணியை படிக்கிறாங்க. ஒரு 7 ஆத்மாக்கள் 7 நாள் படிக்கிறாங்க. ஸோ ஒரு நாளுக்கு ஒவ்வொருத்தர் மாதிரி. ஓகேவா. பாருங்களா, நம்ம டெய்லி ஒரு வாணி படிக்கிறோம். அது இல்லாமல் அவ்வக்த வாணின்னு ஒன்று படிக்கிறாங்க. அவங்க ஒரு புது செட்டப் ஆரம்பிச்சிருக்காங்க. யாருக்காவது அதில் விருப்பம் இருந்து நானும் அதை கற்றுக்கிறேன், சேர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ஜூம் லிங்க் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், சில பேருக்கு வந்து இந்த ஒரு வாணி படிக்கிறதே வந்து பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. சில பேர் பயங்கர ஆர்வமான ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, டெய்லி வாணியும் படிக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு அவ்வக்த வாணியும். அவ்வக்த வாணின்னா என்னென்னா, 1969க்கு மேலே பரமாத்மா இந்த தாதியோட ஒரு சரீரத்தில் வந்தார் இல்லையா, பிரம்மாவை கூட்டிக்கிட்டு, அப்படி வந்த கிளாஸஸ் வந்து அவ்வக்த வாணின்னு சொல்கிறாங்க. அது நம்ம டெய்லி படிக்கிற வாணியில் வந்து மண்டே டு சாட்டர்டே படிக்கிறது வந்து சாக்கார வாணி. அதாவது இறைவன் பிரம்மாவின் சரீரத்தில் வந்து எடுத்தது வந்து மண்டே டு சாட்டர்டே படிக்கிறோம். சண்டே மட்டும் படிக்கிற வாணி வந்து அவ்வக்த வாணி தான். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சண்டே மட்டும் படித்த வாணி இருக்கு இல்லையா, வந்து படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதை வந்து டெய்லி ஒன்றுன்ற பேரில் படிச்சுட்டு இருக்காங்க. இதை ஆர்வத்தில் பண்ணுறாங்க. ஒரு நல்ல விஷயந்தான். உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் கற்றுக்கணும், நானும் இந்த ஜூம் கிளாஸில் சேரணும்னு நினச்சிங்கன்னா என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நான் வந்து அந்த ஜூம் லிங்க்கோட இது உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேவா. ரைட். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.